அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று மாசி இறந்த காலத்தின் இரண்டாவது பகுதி மாசி கரீப். மாசி கரீப் என்றால் நம்ம அனைவருக்கும் தெரியும், சமீபமான இறந்த காலம். இதனை நாம் ஆங்கிலத்தில் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்று சொல்லுவோம். பெர்ஃபெக்ட் என்றால் பூர்த்தியானது, பிரசன்ட் என்றால் நிகழ்காலம் என்றாலும் கூட இது நிகழ்காலம் இல்லை, மாறாக தற்பொழுது பூர்த்தியானது என்றால் தற்பொழுது செஞ்சு முடிஞ்சது, வெகு நேரம் கழியவில்லை, இப்பொழுது தான் அது நடந்திருக்கிறது. எனவே அதற்கு நாம் உருதுவில் மாசி கரீப் என்று சொல்லுவோம். இந்த மாசி கரீபை அமைப்பது மிகவும் இலகுவானது. மாசி முத்துலக் பாடமாக இருந்தால் மாசி கரீப் வெகு சீக்கிரமாக வெகு இலகுவாக நமக்கு பாடமாகிவிடும். அந்த அடிப்படையில் நாம் சுனா என்ற மஸ்தரை எடுப்போம். பாருங்கள், முதக்கர் ஆண்பாலுடைய பகுதி, அதாவது மெஸ்குலின் ஜெண்டர். வோ சுனா, சுனா என்றால் அவன் செவிமடுத்தான். வோ சுனா, அவன் செவிமடுத்தான் அல்லது அவன் கேட்டான். இப்பொழுது நாம் ஏற்கனவே மஸ்தர்ல இருந்து நாவை நீக்கிட்டு அலிஃபை சேர்க்க வேண்டும் என்று சொன்னோம். அந்த அடிப்படையில் டர்னா மஸ்தரை நாம் உதாரணமாக ஆரம்பத்தில் காட்டினோம். டர்னாவில் இருந்து நாவை நீக்கி நாம் அலிஃபை சேர்த்தோம். அதே போல சுன்னா மஸ்தர்ல இருந்து நாவை நீக்கி நாம் அலிஃபை சேர்த்திருக்கின்றோம். சுனா என்று வந்திருக்கிறது. பாருங்கள், சுன்னா, சுன்னா செவிமடுத்தல். எனவே நாவை நீக்கினோம், அலிஃபை சேர்த்தோம், சுனா என்று ஆகிவிட்டது. அப்படி என்றால் அவன் செவிமடுத்தான், அவன் கேட்டான். ஆனாலும் நாம் இந்த சுனாவை எடுக்க மாட்டோம், மாறாக நாம் ஆயாவை தான் எடுப்போம். அதாவது மாலி முத்துலக் நீங்க படிச்சீங்க, वो आया वो आए तू आया तुम आए मैं आया हम आए. அதனுடைய பெண்பால் वो आई वो आई तू आई तुम आई मैं आई हम आए. மாறாக இன்று மாசி கரீப்ல நாம் இந்த ஆயா, அதாவது அம்ருல நாம் மஸ்தருடைய அடையாளம் நாவை நீக்கினோம். அதாவது ஆனா, நாவை நீக்கினோம். ஏற்கனவே ஒரு அலிஃப் இருந்தால் யாவுடன் அலிஃபை சேர்க்க வேண்டும் என்று சொன்னோம். அந்த அடிப்படையில் அம்ரின் மீது யா ஹே அல்லது ஆ ஹே சேர்ப்பதின் மூலமாக முதக்கர் காயிப் வஹ்தான் உண்டாகிவிடும். முதக்கர் அதாவது ஆண்பால், காயிப் படர்க்கை, வஹ்தான் ஒருமை, ஆண்பால் படர்க்கையின் ஒருமை உண்டாகிவிடும். மெஸ்குலின் ஜெண்டர் தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது மெஸ்குலின் ஜெண்டர் தேர்ட் பர்சன் சிங்குலர் உண்டாகிவிடும். ஓ ஆயா ஹே, அதனுடைய கருத்து தான் அவன் வந்திருக்கிறான், இப்பொழுது நடந்திருக்கிறது, வெகு நேரம் செல்லவில்லை. ஓ ஆயா ஹே. அடுத்து ஓ ஆயே ஹை, பன்மையை பாருங்கள், ஹெய்ஸ் ஏ ஹை சேர்க்க வேண்டும். ஏ ஹை, அம்ரின் மீது ஏ ஹை சேர்க்கிறோம். ஓ ஆயா ஹே ஓ ஆயே ஹை. தூ ஆயா ஹே, நீ வந்திருக்கிறாய். தும் ஆயே ஹோ, தும் ஆயே ஹோ. இப்பொழுது நன்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஆயே ஹை பன்மை, அதாவது ஆண்பாலின் படர்க்கையின் பன்மை. ஆனாலும் ஆண்பாலின் படர்க்கையின் முன்னிலையின் பொழுது, ஹாசிர் அல்லது முகாத்தபின் பொழுது நாம் ஆயே ஹோ என்று சொல்லுவோம். ஆயே ஹைக்கு பதிலாக ஆயே ஹோ என்று சொல்லுவோம். ஆயே ஹையும் பன்மைத்தான், ஆயே ஹோவும் பன்மைத்தான். என்றாலும் தும் ஓட இணையும் பொழுது அதனுடைய பன்மையை நாம் ஹோ என்போம். ஏ ஓட இணையும் பொழுது அதனுடைய பன்மையை நாம் ஹெய் என்போம்.
तुम आए हो मैं आया हूं இது ஒருமை தன்னிலை அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் நான் வந்திருக்கிறேன் மே ஆயா ஹூ இங்கே தேர்ட் பர்சன்ல படர்க்கையில நாங்கள் சொன்னோம் அவன் வந்திருக்கிறான் என்றாலும் ஒருமை நான் வந்திருக்கிறேன் என்றாலும் ஒருமை என்றாலும் கூட இங்கே ஹே சேர்க்கப்படுகின்றது படர்க்கையில் இங்கே தன்னிலையில் அதாவது முத்தக்கல்லிமில் ஃபர்ஸ்ட் பர்சனில் ஹூ சேர்க்கப்பட்டிருக்கின்றது மே ஆயா ஹூ हम आए हैं இப்பொழுது நாம் வன்னஸை அவதானிப்போம் பெண்பால் वो आई है ई है சேர்க்க வேண்டும் அம்ருக்கு वो आई है இது பன்மையின் அடையாளம் है வந்திருக்கிறார்கள் तू आई है तुम आई हो मैं आई हूं हम आई हूं மிகவும் இலகுவாக எங்களுக்கு மாசி கரீப் சமீபமான இறந்த காலம் அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை அமைத்துக் கொள்ள முடியும் பாருங்கள் वो आया है वो आए हैं तू आया है तुम आए हो मैं आया हूं हम आए हैं அதனுடைய பெண்பாலை பாருங்கள் वो आई है वो आई है तू आई है तुम आई हो मैं आई हूं हम आई हैं वो आया है அவன் வந்திருக்கிறான் वो आए हैं அவர்கள் வந்திருக்கிறார்கள் तू आया है நீ வந்திருக்கிறாய் तुम आए हो நீங்கள் வந்திருக்கிறீர்கள் मैं आया हूं நான் வந்திருக்கிறேன் हम आए हैं நாங்கள் வந்திருக்கிறோம் वो आई है அவள் ஒரு பெண் வந்திருக்கிறாள் वो आई है அவர்கள் பல பெண்கள் வந்திருக்கிறார்கள் तू आई है நீ ஒரு பெண் வந்திருக்கிறாய் तुम आई हो நீங்கள் பல பெண்கள் வந்திருக்கிறீர்கள் मैं आई हूं நான் ஒரு பெண் வந்திருக்கிறேன் हम आई हैं நாங்கள் பல பெண்கள் வந்திருக்கின்றோம் இந்த அடிப்படையில் வேண்டிய மஸ்தரை எடுத்து அதனுடைய மாசி முத்துலக்கை அமைத்ததன் பின்னால இந்த ஹே ஹோ ஹூ ஹை இவைகளை சேர்ப்பதன் மூலமாக எங்களுக்கு மாசி கரீபை அமைத்துக் கொள்ள முடியும் பாருங்கள் கேலா ஒரு புதிய மஸ்தர் ஒன்றை நாங்கள் படிப்போம் கேல்னா என்றால் விளையாடுதல் இதனுடைய மாசை அமைப்பதற்கு நாவை நீக்கிவிட்டு ஒரு அலிஃபை சேர்க்க வேண்டும் கேலா என்று வந்துடும் ஓ கேலா ஹே என்றாகிடும் அதனுடைய மாசி கரீப் वो खेला है वो खेले हैं तू खेला है तुम खेले हो मैं खेला हूं हम खेले हैं वो खेली है वो खेली हैं तू खेली है तुम खेली हो मैं खेली हूं हम खेली हैं இவ்வாறாக மில்னா மஸ்தரை எடுப்போம் கேல்னா என்றால் விளையாடுதல் मिलना என்றால் சந்தித்தல் वो मिला है वो मिले हैं तू मिला है तुम मिले हो मैं मिला हूं हम मिले हैं वो मिली है वो मिली हैं तू मिली है तुम मिली हो मैं मिली हूं हम मिली हैं அல்ஹம்துலில்லாஹ் மாசி கரீபுடன் நாம் இன்னும் ஒரு மாசியை சந்திப்போம் வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்